ஹாய். மிருகசீரிட நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மிருகசீரிட நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். இது மிதுன ராசியில் இருக்கிறதுனால இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு புத்திசாலித்தனத்தோட கூடிய வேகம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், எதையும் கூர்ந்து நோக்கக்கூடிய தன்மை இருக்கும், நினைவாற்றல் இருக்கும், பேச்சாற்றல் இருக்கும். இதெல்லாம் மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய குணங்கள். உங்க ராசிக்கு 2ல வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடங்கிறது வேலை, வம்பு, வழக்கு, நோய், கடன், இதெல்லாம் 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். இதுல உங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு மேல உங்களுக்கு தீரும். வேலையில முன்னேற்றம் ஏற்படும், வேலையில நிம்மதி ஏற்படும், வேலையில சந்தோஷம் ஏற்படும், ஊதிய உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் தீரும். கடன்கள் இருந்தா கடன்கள் தீரும். கடன்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கடன்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் தீரும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடங்கிறது திடீர் பணவரவு, வெளிநாடு பயணம், வம்பு, வழக்கு, இதுலெல்லாம் உங்களுக்கு இது நாள் வரை பிரச்சனைகள் இருந்தா அதுலெல்லாம் உங்களுக்கு தீர்வுகள் ஏற்படும். வம்பு வழக்கு இருந்தா அதுல இருந்து விடுபடுவீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் பயணங்கள் ஏற்படும். வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். வெளி மாநிலம் போய் வேலை செய்யணுங்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து குரு பகவான் அங்கிருந்து உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பார்ப்பாரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், வேலை, தொழில் எல்லாமே 10ஆம் இடத்துல இருந்து தான் பார்ப்போம். உங்களுக்கு 6ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால வேலை நல்லா இருக்கும், 10ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் ஏற்பட்டு வந்த இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் இனி உங்களுக்கு தீரும். மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். ஹாய். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அதனாலேயே மிதுன ராசியில இருக்கிற திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப கூர்மையான அறிவு இருக்கும், தந்திரமான அறிவு இருக்கும், எதையும் கூர்ந்து கவனிச்சு அதுல இருக்கிற நுவான்சஸை எடுக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். எளிதா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், வேகமா செயல்படக்கூடியவர்கள், மாற்றங்களை, புதுசா வரக்கூடிய மாற்றங்களை ராகுவோட நட்சத்திரங்கிறதுனால புதுமையை விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. உங்க ராசிக்கு 2ல வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடங்கிறது வேலை, வம்பு, வழக்கு, நோய், கடன், இதெல்லாம் 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். இதுல உங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு மேல உங்களுக்கு தீரும். வேலையில முன்னேற்றம் ஏற்படும், வேலையில நிம்மதி ஏற்படும், வேலையில சந்தோஷம் ஏற்படும், ஊதிய உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் தீரும். கடன்கள் இருந்தா கடன்கள் தீரும். கடன்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கடன்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் தீரும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடங்கிறது திடீர் பணவரவு, வெளிநாடு பயணம், வம்பு, வழக்கு, இதுலெல்லாம் உங்களுக்கு இது நாள் வரை பிரச்சனைகள் இருந்தா அதுலெல்லாம் உங்களுக்கு தீர்வுகள் ஏற்படும். வம்பு வழக்கு இருந்தா அதுல இருந்து விடுபடுவீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் பயணங்கள் ஏற்படும். வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். வெளி மாநிலம் போய் வேலை செய்யணுங்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து குரு பகவான் அங்கிருந்து உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பார்ப்பாரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், வேலை, தொழில் எல்லாமே 10ஆம் இடத்துல இருந்து தான் பார்ப்போம்.
உங்களுக்கு 6ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால வேலை நல்லா இருக்கும். 10ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் ஏற்பட்டு வந்த இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் இனி உங்களுக்கு தீரும். மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். ஹாய், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரங்கிறதுனாலே இவர்களோட குணம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க. அடுத்தவங்களோட நலனுக்காகவே தன்னுடைய நலனை இவங்க குறைச்சிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. புத்தி கூர்மை அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. தோல்விகள்ல இருந்து மிக எளிதா மீண்டு வந்து வெற்றி அடையக்கூடியவங்களாகவே புனர்பூசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ராசிக்கு 2ல வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடங்கிறது வேலை, வம்பு, வழக்கு, நோய், கடன், இதெல்லாம் 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். இதுல உங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு மேல உங்களுக்கு தீரும். வேலையில முன்னேற்றம் ஏற்படும், வேலையில நிம்மதி ஏற்படும், வேலையில சந்தோஷம் ஏற்படும், ஊதிய உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். கடன்கள் இருந்தால் கடன்கள் தீரும். கடன்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கடன்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் தீரும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடங்கிறது திடீர் பணவரவு, வெளிநாடு பயணம், வம்பு, வழக்கு, இதுலெல்லாம் உங்களுக்கு இது நாள் வரை பிரச்சனைகள் இருந்தால் அதுலெல்லாம் உங்களுக்கு தீர்வுகள் ஏற்படும். வம்பு வழக்கு இருந்தால் அதுல இருந்து விடுபடுவீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் பயணங்கள் ஏற்படும். வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். வெளி மாநிலம் போய் வேலை செய்யணுங்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து குரு பகவான் அங்கிருந்து உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பார்ப்பாரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். வேலை, தொழில் எல்லாமே 10ஆம் இடத்துல இருந்து தான் பார்ப்போம். உங்களுக்கு 6ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால வேலை நல்லா இருக்கும். 10ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் ஏற்பட்டு வந்த இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் இனி உங்களுக்கு தீரும். மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். வணக்கம்.